ஓம் சாந்தி. முரளி டேட் 12/2/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பெரிய நகை வியாபாரிகள். நீங்கள் அழியாத ஞான ரத்தின நகைகளை கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும். கேள்வி: உங்கள் வாழ்வை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தின் மீது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்? பதில்: சவகாசத்தின் மீது. யார் நன்றாக ஞான மழை பொழிவாரோ அவரோடு குழந்தைகள் சகவாசம் கொள்ள வேண்டும். யார் பொழிவதில்லையோ அவரோடு சகவாசம் கொள்வதின் மூலம் என்ன பயன்? சகவாச தோஷம் அதிகம் ஏற்படுகிறது. ஒருவர் சகவாசத்தால் வைரம் போல் ஆகிறார், ஒருவர் சகவாசத்தால் கல்லை போல ஆகிறார். யார் ஞானவானோ அவர் நிச்சயம் தனக்கு சமமாக மாற்றுவார். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு உலகமும் முழு நாடகமும் புத்தியில் நினைவில் நன்றாக இருக்கிறது. வித்தியாசமும் புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரும் உயர்வாக விக்காரமின்றி தூய்மையாக செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போது உலகம் கீழானதாக விக்காரியாக பதீத்தமானதாக ஏழையாக இருப்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போது குழந்தைகள், நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த பக்கம் போகின்றீர்கள். எங்கே நதியும் கடலும் சந்திக்குமோ அதை சங்கமம் என்று சொல்லுகின்றார்கள். அதில் ஒரு பக்கம் நல்ல தண்ணீரும் இன்னொரு பக்கம் உப்பு தண்ணீரும் இருக்கும். இப்போது இதுவும் சங்கமமாக இருக்கிறது. உண்மையில் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பிறகு சக்கரம் இப்படி சுற்றியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது இருப்பது சங்கமம். கலியுக கடைசியில் அனைவரும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். இது காடு என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தை தோட்டம் என்று சொல்லுவார்கள். இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நினைவு குழந்தைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை புத்தியின் நினைவில் வைக்க வேண்டும். 84 பிறவிகளின் கதை முற்றிலும் பொதுவானது. இப்போது 84 பிறவிகள் முடிந்துவிட்டன என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். இப்போது நாம் சத்தியுக தோட்டத்திற்கு சென்று கொண்டு இருப்பது உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்கிறது. இப்போது நமது பிறவி இந்த மரண உலகத்தில் இருக்காது. நமது பிறவி அமரலோகத்தில் இருக்கும். சிவபாபாவை அமரநாதர் என்றும் சொல்லுகின்றார்கள். அவர் நமக்கு அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கே நாம் உடலில் இருக்கும் போதும் அமரராக இருப்போம். சுய மகிழ்ச்சியோடு குறித்த நேரத்தில் உடலை விடுவோம். அதை மரண உலகம் என்று சொல்லுவதில்லை. உண்மையில் உங்களிடம் முழுமையான ஞானம் இருப்பதை நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ளுவார்கள். உலகிற்கு முதலும் முடிவும் இருக்கிறது தானே. சிறிய குழந்தையும் வளர்ந்து இளைஞராகி முதுமை பெறும்போது முடிவு வருகிறது. பிறகு குழந்தையாவார். அதே போல உலகமும் புதியதாகிறது. பிறகு கால் பழையதாகி, பாதி பழையதாகி, பிறகு முழு பழையதாகிறது. பிறகு புதியதாகும். இந்த எல்லா விஷயங்களையும் வேறு யாரும் பிறருக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேறு யாரும் விவாதம் செய்ய முடியாது. பிராமணர்கள் உங்களை தவிர யாருக்கும் ஆன்மீக ஞானம் கிடைக்க முடியாது. பிராமண வர்ணத்திற்கு வர வேண்டும். அப்போதே கேட்க முடியும். பிராமணர்கள் மட்டுமே அறிவார்கள். பிராமணர்களும் வரிசைப்படி இருக்கின்றார்கள். ஒருவரால் சரியாக சொல்ல முடியும், ஒருவரால் சொல்ல முடியாத போது அவருக்கு ஒன்றும் கிடைப்பது இல்லை. நகை வியாபாரிகளை பார்த்தாலும் ஒருவரிடம் கோடிக்கணக்கில் நகைகள் இருக்கும். ஒருவரிடம் 10,000க்கு கூட நகைகள் இருக்காது. உங்களிடமும் அப்படியே. அப்படி இந்த ஜனக், அதாவது ஜானகிதாதி நல்ல நகை வியாபாரியாக இருக்கின்றார். இவரிடம் விலை உயர்ந்த நகைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு கொடுத்து நல்ல செல்வந்தராக மாற்ற முடியும். ஒருவர் சிறிய நகை வியாபாரியாக இருக்கின்றார். அதிகம் கொடுக்க முடியாத போது அவருக்கு பதவியும் குறைகிறது. நீங்கள் எல்லோரும் நகை வியாபாரிகள். இவை அழியாத ஞான ரத்தின நகைகள். யாரிடம் நல்ல ரத்தினங்கள் இருக்குமோ அவர் செல்வந்தராக இருப்பார். பிறரையும் அப்படி மாற்றுவார். அதற்காக அனைவரும் நல்ல நகை வியாபாரிகளாக இருப்பதில்லை. நல்ல நல்ல நகை வியாபாரிகளை பெரிய சென்டர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். பெரிய மனிதர்களுக்கு நல்ல நகை கொடுக்கப்படுகிறது. பெரிய கடைகளில் கைதேர்ந்த வல்லுநர்கள் இருப்பார்கள். பாபாவையும் பிஸ்னஸ்மேன், ரத்தின வியாபாரி என்று சொல்லுகின்றார்கள்.
ரத்தினங்களை வியாபாரம் செய்கின்றார். பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் அவரிடம் திவ்ய திருஷ்டியின் சாவி இருக்கிறது. யாராவது தீவிர பக்தி செய்தால் அவருக்கு காட்சி கிடைக்கிறது. இங்கே அந்த விஷயம் கிடையாது. இங்கே வீட்டில் ஓய்வாக அமர்ந்திருக்கும் போதே பலருக்கு காட்சி கிடைக்கிறது. நாளுக்கு நாள் எளிமையாகிக் கொண்டே போகிறது. பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணரின் காட்சியும் கிடைக்கிறது. பிரம்மாவிடம் செல்லுங்கள், அவரிடம் சென்று இளவரசர் ஆவதற்கான படிப்பை படியுங்கள் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. அங்கே பவித்திர இளவரசிகள் இருந்து வருகின்றார்கள். இளவரசரை பவித்திரமானவர் என்றும் சொல்லலாம். பவித்திரத்தின் மூலமாக பிறவி ஏற்படுகிறது. பதீத்தர்களை கீழானவர்கள் என்று சொல்வார்கள். அழுக்கிலிருந்து தூய்மையாக வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் மற்றவருக்கு புரிய வைக்கவும் வேண்டும். இவர் நல்ல புத்திசாலியாக இருக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். எங்களிடம் எந்தவித சாஸ்திர ஞானமும் இல்லை என்று சொல்லுங்கள். இது ஆன்மீக ஞானம். இதை ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். இவர்கள் திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இவர்களும் படைப்பவர் ஒரு தந்தை. அவர்கள் எல்லைக்குட்பட்ட கிரியேட்டராக இருக்கின்றார்கள். இவர் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற கிரியேட்டர். தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார். முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. தந்தை மனம் வீசும் மலராக மாற்றுகின்றார். நீங்கள் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்கள். தந்தை உங்களை பவித்திரமாக மாற்றுகின்றார். பிறகு ஒருவேளை அப்பவித்திரமானால் குலக்கலங்கம் செய்கின்றீர்கள். தந்தைக்கு தெரியும் தானே. பிறகு தர்மராஜர் மூலமாக அதிக தண்டனை கொடுக்க வைப்பார். தந்தையோடு தர்மராஜரும் இருக்கின்றார். தர்மராஜருடைய கடமையும் இப்போது முடிகிறது. சத்தியுகத்தில் இருக்கவே மாட்டார். பிறகு துவாப்பர் யுகத்திலிருந்து ஆரம்பமாகும். தந்தை அமர்ந்து கர்மம், அக்கர்மம் மற்றும் விக்கர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கின்றார். இவர் முந்தைய பிறவியில் அப்படிப்பட்ட செயலை செய்தார். அதற்கு இதை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் தானே. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். கெட்ட செயல்களின் பெயரே அங்கு இருக்காது. இங்கே நல்லது கெட்டது இரண்டும் இருக்கின்றன. சுகம் துக்கம் இரண்டும் இருக்கின்றன. எனினும் சுகம் மிக குறைவாக இருக்கிறது. அங்கே துன்பத்தின் பெயரே இருக்காது. சத்தியுகத்தில் துக்கம் எங்கிருந்து வரும்? நீங்கள் தந்தையிடமிருந்து புது உலக ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை துன்பத்தை போக்கி சுகம் கொடுப்பவர். துக்கம் எப்போதிருந்து ஆரம்பமாகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை மிக நீளமாக எழுதிவிட்டார்கள். அரை கல்பத்திற்கு நமது துன்பம் அகன்று விடுகிறது. நாம் சுகத்தை பெறுகின்றோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை விளக்கிச் சொல்லுவது மிக எளிது. இந்த எல்லா விஷயங்களும் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. 1,00,000 வருடங்கள் என்று சொன்னதால் எல்லா விஷயங்களும் புத்தியிலிருந்து விலகிவிடுகின்றன. இந்த சக்கரம் 5000 வருடங்களை கொண்டது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். நேற்றைய விஷயம், அப்போது இந்த சூரிய சந்திர வம்சங்களின் ராஜ்யம் இருந்தன. பிராமணர்களின் பகல் என்று சொல்லுகின்றார்கள். சிவபாபாவின் பகல் என்று சொல்லுவது இல்லை. பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு. பிராமணர்கள் பக்தி மார்க்கத்திலும் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். இப்போது இருப்பது சங்கமம். பகலும் இல்லை, இரவும் இல்லை. பிராமணர்கள் நாம் மீண்டும் தேவராகின்றோம். பிறகு திரேத்தாவில் சத்திரியராக ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதை நன்றாக புத்தியில் நினைவில் வையுங்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. சாஸ்திரங்களில் இவ்வளவு ஆயுள் எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த கணக்கை எங்கிருந்து கொண்டு வருகின்றீர்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த முதலும் முடிவும் இல்லாத நாடகம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கிறது என்பதை யாரும் அறியவில்லை. அரைக்கல்பம், சத்தியுகம், திரேதாயுகம், பிறகு பாதியிலிருந்து பக்தி ஆரம்பமாவது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அது திரேதா மற்றும் துவாப்பர் யுகத்தின் சங்கமம். துவாப்பர் யுகத்திலும் இந்த சாஸ்திரங்கள் மெல்ல மெல்ல உருவாகின்றன. பக்தி மார்க்க சடங்குகள் மிக அதிகமாக இருக்கின்றன. எப்படி இந்த மரம் இவ்வளவு பெரியதாக விரிந்து பரவி இருக்கிறது? இதன் விதையாக இருப்பவர் பாபா. இது தலைகீழ் மரம். முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். பாபா சொல்லும் இந்த விஷயங்கள் முற்றிலும் புதியவை. இந்த தேவி தேவர் தர்மத்தை படைப்பவரை யாரும் அறியவில்லை. கிருஷ்ணரோ குழந்தையாக இருக்கின்றார். ஞானத்தை சொல்பவர் தந்தை. தந்தையின் பெயரை எடுத்துவிட்டு குழந்தையின் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அமர்ந்து காட்டுகின்றார்கள். லீலை எதுவும் கிருஷ்ணருக்கு இல்லை என்று தந்தை சொல்லுகின்றார். ஹே பிரபு, உமது லீலையே லீலை, மிக அபாரமானது என்று பாடவும் செய்கின்றார்கள். லீலை ஒருவருக்கே இருக்கிறது. சிவபாபாவின் மகிமை முற்றிலும் வேறாக இருக்கிறது.
அவர் எப்போதும் தூய்மையாக இருப்பவர். எனினும் அவர் தூய்மையான சரீரத்தில் வர முடியாது. அழுக்கான உலகத்திற்கு வந்து தூய்மையாக்குங்கள் என்று அவரை அழைக்கின்றார்கள். எனவே நானும் அழுக்கான உலகிற்கு வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். இவரது பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசம் செய்கின்றேன். அப்பாவை நினைவு செய்வது முக்கிய விஷயம். மற்றவை விரிவாக இருக்கின்றன என்று தந்தை சொல்லுகின்றார். அவை எல்லாவற்றையும் தாரணை செய்ய முடியாது. எதை தாரணை செய்ய முடியுமோ அதை புரிய வைக்கின்றேன். மற்றபடி மண்மனாபவ என்று சொல்லிவிடுகின்றேன். புத்தி நம்பர்வார் இருக்கிறது தானே. மேகத்தில் ஒன்று நன்றாக பொழிகிறது, ஒன்று கொஞ்சம் பெய்துவிட்டு சென்று விடுகிறது. நீங்களும் மேகங்களாக இருக்கின்றீர்கள். ஒருவர் கொஞ்சம் கூட பெய்வதே இல்லை. ஞானத்தை ஈர்ப்பதற்கு சக்தி இல்லை. மம்மா பாபா நல்ல மேகங்களாக இருக்கின்றார்கள். யார் நன்றாக பொழிவார்களோ அவர்களோடு குழந்தைகள் சகவாசம் கொள்ள வேண்டும். யார் பொழிவதில்லையோ அவர்களோடு சகவாசம் கொள்ளுவதால் என்னவாகும்? சவகாச தோஷம் நிறைய ஏற்படுகிறது. ஒருவர் சகவாசத்தால் வைரம் போல் ஆகின்றார், ஒருவர் சகவாசத்தால் கல்லை போல் ஆகின்றார். நல்லவர்களை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். யார் ஞானவானாக இருப்பாரோ அவர் மலராக மாற்றுவார். சத்திய தந்தை மூலமாக யார் ஞானவான் மற்றும் யோகி ஆகியிருப்பாரோ அவரோடு நீங்கள் சேர வேண்டும். அதற்காக நான் இன்னாருடைய வாளை பிடித்து கரை சேருவேன் என்று நினைக்காதீர்கள். அப்படி பலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே அந்த விஷயம் கிடையாது. மாணவர் ஒருவருடைய வாளை பிடித்தால் பாசாவாரா என்ன? படிக்க வேண்டும் தானே. தந்தையும் வந்து ஞானம் தருகின்றார். தான் ஞானம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த நேரம் அவருக்கு தெரியும். நான் சென்று ஞானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயம் பக்தி மார்க்கத்தில் அவரது புத்தியில் இருப்பது இல்லை. இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளன. பாபா எதுவும் செய்வதில்லை. நாடகத்தில் திவ்ய திருஷ்டி கிடைக்கும் பாகம் இருந்தால் காட்சி கிடைக்கிறது. நான் அமர்ந்து காட்சி கொடுப்பது கிடையாது என்று தந்தை சொல்லுகின்றார். இவை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒருவேளை ஒருவர் தேவியின் காட்சி காண விரும்பினால் அந்த தேவி காட்சி கொடுக்க மாட்டார் தானே. ஹே பகவான், எனக்கு காட்சி கொடு என்று கேட்கின்றார்கள். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தால் கிடைக்கும். நானும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன். இவரது வாய் மூலமாக பேசுகின்றேன். இவரது கண்கள் மூலமாக உங்களை பார்க்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த உடல் இல்லை என்றால் எப்படி பார்க்க முடியும்? அழுக்கான உலகிற்கே நான் வரவேண்டி இருக்கிறது. சொர்க்கத்தில் என்னை அழைப்பதே இல்லை. என்னை சங்கமத்தில் அழைக்கின்றீர்கள். எப்போது சங்கமயுகத்தில் வந்து உடலை பெறுகின்றேனோ அப்போதே பார்க்கின்றேன். நிராகார உருவில் என்னால் எதையும் பார்க்க முடியாது. அவயங்கள் இல்லாமல் ஆத்மாவால் எதையும் செய்ய முடியாது. உடல் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும், எப்படி பேச முடியும் என்று தந்தை கேட்கின்றார். ஈசன் எல்லாவற்றையும் பார்க்கின்றார், எல்லாவற்றையும் செய்கின்றார் என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. பிறகு எப்படி பார்ப்பது? எப்போது அவயங்கள் கிடைக்குமோ அப்போதே பார்க்க முடியும். நல்ல செயலோ கெட்ட செயலோ ஒவ்வொருவரும் நாடகப்படி செய்கின்றார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இது நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. நான் ஒன்றும் அமர்ந்து இத்தனை கோடி மனிதர்களின் கணக்கை பராமரிப்பேனா என்ன? எனக்கு எப்போது உடல் கிடைக்குமோ அப்போது எல்லாவற்றையும் செய்கின்றேன். அப்போது செய்பவர் செய்ய வைப்பவர் என்று சொல்லுகின்றார்கள். இல்லை என்றால் சொல்ல முடியாது. நான் எப்போது இவருக்குள் வருவேனோ அப்போதே தூய்மையாக்குவேன். மேலே ஆத்மா என்ன செய்யும்? உடலை கொண்டே பாகத்தை நடிக்கும் இல்லையா? நானும் இங்கே வந்து பாகத்தை நடிக்கின்றேன். சத்தியுகத்தில் எனக்கு பாகமே இல்லை. பாகம் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. உடல் இல்லாமல் ஆத்மா எதையும் செய்ய முடியாது. ஆத்மாவை அழைக்கின்றார்கள். அதுவும் உடலில் வந்தே பேசுகிறது. அவயங்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இது விரிவான விளக்கம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதே முக்கிய விஷயம் என்று சொல்லப்படுகிறது. எல்லையற்ற தந்தை எவ்வளவு பெரியவர்! அவரிடமிருந்து எப்போது ஆஸ்தி கிடைக்கும் என்பதை யாரும் அறியவில்லை. வந்து துக்கத்தை போக்கு, சுகத்தை கொடு என்று கேட்கின்றார்கள். ஆனால் எப்போது? இது யாருக்கும் தெரியாது. குழந்தைகள், நீங்கள் இப்போது புது விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நாம் அமரராகிக் கொண்டு இருக்கின்றோம். அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அமரலோகத்திற்கு எத்தனை முறை சென்றிருக்கின்றீர்கள்? அநேக முறை. இதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. மோட்சம் கிடைக்காதா என்ன என்று பலர் கேட்கின்றார்கள். கிடைக்காது. இது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம். இது ஒருபோதும் அழிய முடியாது என்று சொல்லுங்கள். மோட்சம்னா பிறவிக்கே வராம
வீட்லேயே பரந்தாமத்திலேயே இருந்துக்கிறது. அதெல்லாம் நடக்காது. எல்லாரோட பாகத்தை நடிக்க இந்த நாடகத்துக்கு வந்தே ஆகணும். இந்த நித்திய சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். குழந்தைகள், நீங்கள் இந்த நேரம் உண்மையான பிரபுவை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சந்நியாசிகள், அந்த பக்ரிகள் இல்லை. சந்நியாசிகளையும் பக்ரிகள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள், ரிஷியை சந்நியாசி என்று சொல்லுகின்றார்கள். இப்போது நீங்கள் மீண்டும் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். பாரதம் எவ்வளவு வளமாக இருந்தது, இப்போது பக்ரியை போல ஆகிவிட்டது. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். பாபா, நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடலும் இருக்கிறது. நீங்கள் எங்களை உலகின் எஜமானர்களாக மாற்றுகின்றீர்கள். அதை யாரும் அபகரிக்க முடியாது. அந்த பாடல்களை உருவாக்குபவர்கள் அர்த்தங்களை யோசிப்பதே இல்லை. அங்கே எந்த பிரிவினையும் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே எவ்வளவு பிரிவினைகள் இருக்கின்றன. அங்கே வானம் பூமி எல்லாம் உங்களிடம் இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சிவபாபா சொல்லுகின்றார் என்றே எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் விடுப்பு எடுப்பது இல்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதும் இல்லை. சிவபாபாவை மட்டும் நினைக்க வேண்டும். இவரை அகந்தையற்றவர் என்று சொல்லுகின்றார்கள். நான் இதை செய்கின்றேன், நான் இதை செய்கின்றேன் என்ற அகந்தை வரக்கூடாது. சேவை செய்வது கடமை, இதில் அகந்தை வரக்கூடாது. அகந்தை வந்தால் விழுவீர்கள். சேவை செய்து கொண்டே இருங்கள். இது ஆன்மீக சேவை, மற்றபடி அது உலகிய சேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபா எதை கற்பிக்கின்றாரோ அதற்கு ரிட்டனாக அழகிய மலர்களாகி காட்டுங்கள். முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெடுக்கக்கூடாது. யார் ஞானவான் மற்றும் யோகியாக இருப்பாரோ அவரோடு சகவாசம் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நான் என்பதை தியாகம் செய்து அகந்தையற்றவராகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இதை நமது கடமை என உணர வேண்டும். அகங்காரம் உங்களிடம் வரக்கூடாது. வரதானம், வீணானவற்றையும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த பாவனை மூலமாக மாற்றம் செய்யும் உண்மையான இறந்து பிறந்தவர் ஆகுக. குழந்தைகளே, வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், யோசிக்காதீர்கள் என்பது பாப்தாதாவின் ஸ்ரீமத். சதா சுப பாவனையோடு யோசனை செய்யுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். வீணானவற்றையும் சுப பாவனையோடு கேளுங்கள். சுப சிந்தனையாளராகி பேச்சின் பாவனையை மாற்றம் செய்யுங்கள். உணர்வையும் நோக்கையும் சதா உயர்வாக வையுங்கள். தன்னை மாற்றுங்கள். பிறர் மாறுவதை பற்றி யோசிக்காதீர்கள். சுயத்தின் மாற்றமே பிறரின் மாற்றமாக இருக்கிறது. இதில் முதலில் நான் இப்படி இறந்து பிறப்பதில்தான் மஜா இருக்கிறது. இதைத்தான் மகாபலி என்று சொல்லுகின்றார்கள். இதில் மகிழ்ச்சியாக சாகுங்கள். இப்படி சாவதே வாழ்வது. இதுவே உண்மையான உயிர் தானம். ஸ்லோகன், எண்ணங்களின் ஒருமுகத்தன்மை உயர்ந்த மாற்றத்தில் துரித வேகத்தை கொண்டு வருகிறது. அவ்யக்த சைகை, ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். குழுவின் சக்தியால் எதை வேண்டுமோ அதை செய்ய முடியும். ஒற்றுமையின் அடையாள நினைவு சின்னமாக 5 பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஹாஞ்சி ஹாஞ்சி என்பது ஒற்றுமையின் சக்தியாக இருக்கிறது. கருத்தை சொன்னவுடன் ஒற்றுமையின் பந்தயத்தில் கட்டுப்பட்டு விட்டீர்கள். இந்த ஒற்றுமை வெற்றிக்கு சாதனமாக இருக்கிறது. ஓம் சாந்தி.